எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, உங்கள் எஜமானாகிய இயேசுவுக்கு உபயோகம் உள்ளவர்களாக, இன்னும் எல்லா நற்கிரியையும் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக, கனத்துக்குரிய பாத்திரமாக ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு 2 எழுதப்பட்டிருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. ஆம், ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தம் பண்ணும் பொழுது நீங்கள் எஜமானாகிய ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். You are a useful person to God. நான் யூஸ்லெஸ் என்று சொல்லுகிறீர்களா? You'll become a useful person to God. ஆண்டவர் உங்களை உபயோகமுள்ள பாத்திரமாக, சகல நற்கிரியைகளையும் ஆண்டவர் சார்பில் நீங்கள் இந்த உலகத்திலே நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து வைப்பார், பரிசுத்தமாக்கி வைப்பார். எப்படி இந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வது, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வது? 1 யோவான் 1:9 வாசித்து பாருங்கள். நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம், ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோம். அவர் நம் சிநேகிதர், நம் தகப்பன், நம் இரட்சகர், நம்மை கழுவுகிறவர், சுத்திகரிக்கிறவர். ஆகவே இயேசுவிடம் தைரியமாக நம் குறைகளை எல்லாம் சொல்லுவோம், குற்றங்களை எல்லாம் சொல்லுவோம், தவறுகளை எல்லாம் சொல்லுவோம், குற்ற உணர்வுகளை சொல்லுவோம், மன்னிப்பு கேட்போம். அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்குவார், சாபத்தை நீக்குவார், தடைகளை நீக்குவார், நம்மை சுத்திகரிப்பார். அவர் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது மத்தேயு 5:8 படி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நம்மை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இந்த உலகத்திலே மாற்றுவார். Blessed people. இன்னைக்கு ஆசீர்வாதமே இல்லையேன்னு சொல்றோமா? இருதயத்திலே சுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நாம் ஆண்டவரை தரிசிப்போம், இயேசுவை தரிசிப்போம். பாடுகளையே, பிசாசுகளையே, தோற்றுப்போன காரியங்களையே, பொல்லாத ஜனங்களுடைய சீற்றங்களையே பார்த்து கொண்டிருந்த நாம் தேவனை தரிசிக்க ஆரம்பிப்போம், இயேசுவை தரிசிக்க ஆரம்பிப்போம், அவருடைய சந்தோஷத்திலே நிலைத்திருக்க ஆரம்பிப்போம். இதற்கு ஒரே வழி இருதயத்தில் சுத்தம், அதனால் உண்டாகும் பாக்கியம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் எபிரேயர் 12:14 படி யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், யாவரோடும் சமாதானமாக இருக்கும் பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுது தேவனுடைய முகத்தை தரிசிக்க உங்களால் முடியும். தேவனுடைய முகத்தை தரிசிப்பீர்கள், பரிசுத்தம் வந்துடும். ஏசாயா 1:15 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கைகளை விரித்து வைத்து அதிகமாக ஜெபம் பண்ணுகிறீர்கள், மிகுதியாக ஜெபம் பண்ணுகிறீர்கள், ஆனால் நான் கேட்க மாட்டேன், என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. கையை தூக்கிட்டு அநேக மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, கேட்க மாட்டேன், கண்ணை மறைப்பேன். ஏன்னா உங்கள் கை தான் எனக்கு தெரியுது, அதில் ரத்தம் இருக்குது. என்ன ரத்தம்? 1 யோவான் 3:15 வாசித்து பாருங்கள். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், சகோதரனை பகைக்கிற எவளும் மனுஷ கொலைபாதக பெண்ணாக இருக்கிறாள். ஐயோ, இந்த பெரிய குற்றம் நமக்கு வேண்டாம் என்று ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோம். எல்லாரையும் நேசிப்போம். சில வேளைகளில் மேடையிலிருந்து எல்லார் மேல மனதுருக்கும். ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, அகம்பாவம். அதனால் தேவனை தரிசிக்க முடியாமல் போகிறது, பரிசுத்தம் இல்லாமல் போகிறது, பாக்கியம் இல்லாமல் போகிறது. இந்த நாளிலும் ஆண்டவரிடம் கெஞ்சுவோம், ஆண்டவரே என்னை மன்னியும். நம்மை தாழ்த்தி எதை கொடுக்க வேண்டுமோ கொடுத்து விடுவோம். பணம் போனாலும் பரவாயில்ல, பெருமை போனாலும் பரவாயில்ல, தரை மட்டும் நம்மை தாழ்த்துவோம்.
நம்முடைய குடும்பத்தினரோடு ஒப்புரவாகும், வேலை ஸ்தலத்தில் ஒப்புரவாகும், ஊழிய ஸ்தலத்தில் ஒப்புரவாகும், சமுதாயத்தில் ஒப்புரவாகும். யாரோடும் சமாதானம், பிரிவினையே கிடையாது. அப்பொழுது தேவனோடு நாம் இணைந்திருப்போம். இயேசு அப்படிதான் இருந்தார். துரோகியாகிய யூதாசை பார்த்து, சிநேகிதனை எதற்காக வந்தாய், என்னத்திற்காக வந்தாய்? இன்னும் சிலுவையில் தொங்கும் பொழுது அவரை சீற்றத்தோடு கேவலமாக அவமதித்து தவறான குற்றம் சுமத்தி சிலுவையில் அவரை ஆணி அடித்தவர்களுக்காக மன்றாடினார். இவர்களை மன்னியும் என்று இறைவனிடம் மன்றாடினார். அதே இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். தேவனை காண்போம். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து மற்றவர்களை மன்னிப்பார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரம்பி இருப்போம். யாவரும் நம்மை நேசிப்பார்கள். யோவான் 20:22-23 படி. ஆகவே இன்று பரிசுத்தமுள்ளவர்களாக, எஜமானுக்கு உபயோகமுள்ளவர்களாக, எல்லா நற்கிரியையும் செய்கிறவர்களாக, தேவனை தரிசிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறவர்களாக, இயேசுவை போல இருக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.